தனம் அடுத்த வர எபிசோட பார்த்திங்க அப்படின்னா, ராதிகா பார்த்திங்க அப்படின்னா, தனம் என்ன அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதையும் வந்து அவங்க அத்தை கிட்ட சொல்லுவாங்க. அத்தை வந்து தனத்தை வந்து திட்டுவாங்க. உடனே தனம் வந்து நான்லாம் யாரும் அடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே கதிர் பார்த்திங்க அப்படின்னா, தனத்துக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க. நீ பண்ண வேலைக்கு தனம் அடித்தாலும் தப்பு இல்லை, அடித்தாலும் அவங்க மேலே ஒரு தப்பு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கதிரோட அம்மா வந்து ராதிகா கிட்ட உண்மையிலேயே நான் அடிச்சாலும் இல்லையா, என்ன உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, அதுக்கப்புறம் தான் ராதிகா வந்து இந்த மாதிரி கதிர் கூட க்ளோஸாக இருக்க அந்த ஃபோட்டோ வீடியோலாம் நான் வந்து தனத்துக்கு அமிச்சேன். அதுக்கு பார்த்து தான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அவள் வந்து என்னை அடித்தா, அந்த மாதிரி எல்லாம் உண்மையை சொல்கிறாங்க. நீ எதுக்கிட்டி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுற, நான் தான் உன்னை கதிர் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீ கிளம்பி போயிரு, உங்கள் அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ, இப்படி வந்து நம்பிக்கை இல்லாமல் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக இருக்கிறது தான் இரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தனத்துக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு தனத்தை வந்து 12 மணிக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் தனத்தை தூங்க விடாமல் வந்து பண்ணுறாங்க. தூங்க விடாமல் அவங்களுக்கு வந்து காமெடி வீடியோலாம் போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 12 ஆகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்கள எப்படியோ பிளான் பண்ணி மாடிக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆனோன்னு லைட்லாம் வச்சு நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி தனத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நிலாவும் கதிர் வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ டெக்கரேஷன் இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தனம் வந்து ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. வேறு என்னென்ன கிஃப்ட்டெல்லாம் தனமுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனத்தோட பர்த்டே அன்னைக்காவது கதிர் வந்து அவரோட காதலை தனத்துக்கிட்ட சொல்கிறாங்களா, 2 பேரும் சேர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.